தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா தொலைக்காட்சியிலே இந்த குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியிலே இணைந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் கும்பகோணம் மறைமாவட்டம் திருச்சி மாநகரின் நுழைவாயில் அமைந்துள்ள குழந்தை இயேசு திருத்தலம் அன்போடு வரவேற்கின்றது. இங்கிருக்கின்ற இந்த குழந்தை இயேசு தன்னுடைய பிஞ்சு கரங்களால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அவர் நீங்கள் தெரிவிப்பதன் வழியாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். கடவுள் என்ற முறையில் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். நம்முடைய தேவையை நாம் கேட்பதற்கு மேலாகவே நிறைவு செய்யக்கூடியவர் என்பது உண்மை. ஆயினும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அத்தகைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அவரிடத்திலே கேட்கின்ற அனைத்து வரங்களையும் அளிக்க விரும்புகின்றார். இன்றைக்கு நம்முடைய திருத்தலத்திலே ஒரு சிறப்பு நாள். காரணம், இந்த திருப்பலியை இன்று சிறப்பு செய்பவர் உதகை மறை மாவட்டத்தின் ஆயராக இருக்கின்ற மேதகு அமல்ராஜ் ஆண்டகை அவர்கள் தலைமையேற்று இன்று திருப்பலி நிறைவேற்றி பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு சிறந்த அப்போஸ்தல பணி ஆற்றவும், அவருடைய மறை மாவட்டத்தில் நற்செய்தி பணி சிறக்கவும் மன்றாடுவோம். உடன் வந்திருக்கின்றவர் உதகை மறை மாவட்டத்திலே பல ஆண்டுகள் பொருளாளராக பணியாற்றிய என்னுடைய வகுப்பு தோழர். நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தோம். அருள் தந்தை சி அந்தோணிசாமி அடிகளார். அவரையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலி சிறப்பு செய்பவர்கள் சென்னை குமார் தில்லைக்கரசி குடும்பத்தினர். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜரத்தினம் உமாலதா இவர்களுடைய குழந்தை கிரண்யா உடல் நலனுக்காகவும், ரமேஷ் பாபு, சுகுமாரி, பூர்விகா, மிதுல் பாபு குடும்ப நலனுக்காகவும், அம்மா சரோஜா உடல் நலனுக்காகவும், மனோன்மணி புகழேந்தி உடல் நலனுக்காகவும், கார்த்திக்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், இன்றைக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற உபயம் செய்கின்ற குடும்பமானது நம்முடைய கிறிஸ்தவர்களை சாராதவர்களாக இருந்தாலும், இந்து சகோதரர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ செல்வதற்கு முன்பாக குழந்தை இயேசுவிடம் ஜெபித்து சென்ற பிறகு அவருக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாக நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே அவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதோடு பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி உரிமையாளர் திருவாளர் லூர்துசாமி அவர்களுக்கு விரைவில் உடல் நலம் கிடைக்கவும், அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் உறுத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் பிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துங்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மேலேறுகின்றனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை.
ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்கின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணில் நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார். ஆயர்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தையும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் முதல் வாரத்திலே இருக்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்தது போல தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். நாம் அனைவரும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக இறைவனால் திருச்சபையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட இரக்கத்தின் காலம். எனவே இந்த தவக்காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி முழு மனமாற்றம் அடைய வேண்டும் என்ற அழைப்பை திருச்சபையானது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு மனமாற்றம் அடைவதற்கு சில கருவிகளை, சில சாதனங்களை திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. எனவே குறிப்பாக இந்த தபச காலத்திலே நாம் உண்ணா நோன்பு இருக்கின்றோம். தர்ம காரியங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகின்றோம். மேலும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த தவக்காலத்திலே இது போன்ற காரியங்களெல்லாம் நாம் நிறைய செய்வோம். உண்ணா நோன்பு, ஒரு செந்தி, அப்புறம் சுத்த போசனம், அப்புறம் அடிக்கடி திருப்பலிக்கு சென்று, கோயில்களுக்கு சென்று திருப்பலியிலே கலந்து கொள்வது, அப்புறம் வெள்ளிக்கிழமைகளிலே மற்ற நாட்களிலே சிலுவை பாதை செய்து இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பது மற்றும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது, இது போன்ற காரியங்களெல்லாம் நாம் ஈடுபடுவோம். ஆனால் இவை அனைத்தும் முடிவல்ல. மாறாக இவை அனைத்தும் நாம் முழுமையாக மனம் மாற இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சாதனங்கள். இவற்றை வெறுமனே செய்துவிட்டு உண்ணா நோன்பிருப்போம், ஒரு நேரம் சோறு மிச்சமாகும், அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உண்ணா நோன்புடைய நோக்கம் ஒரு நேரம் சோறு மிச்சம் பிடிக்கிறதுக்காக இல்லை, மாறாக நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்காக. மனக்கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய மனமானது அப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே மனம் மாற வேண்டுமென்றால் மனக்கட்டுப்பாடு ஏற்பட வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கு உதவியாகத்தான் இந்த உண்ணா நோன்பை திருச்சபையானது நமக்கு அறிவித்திருக்கின்றது. எனவே உண்ணா நோன்பு இருந்துவிட்டு ஒரு நேரம் சோறு சாப்பிடாமல் இருந்துட்டு எல்லாம் முடிந்தது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. மாறாக அந்த உண்ணா நோன்பின் வழியாக நமது மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய மனதை கெடுக்கின்ற நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் மனதை அலைகழிக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மன நிம்மதி இல்லாத நிலை இருக்கின்றது. மனம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. எனவே மனதை
கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த உண்ணா நோன்பு. இரண்டாவதாக, இந்த தான தர்மங்கள் செய்வதும் ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு சும்மா அள்ளி போட்டுட்டு வேண்டா வெறுப்போடு செய்கின்ற ஒரு செயல் அல்ல. மாறாக தானம் தர்மம் செய்ய திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்றால், நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். கடவுள் நம்முடைய தந்தை, அதுதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு சொல்லிக் கொடுப்பது. இறைவன் நம்முடைய தந்தை, எல்லாருடைய தந்தை. எனவேதான் இந்த விண்ணகத்தில் இருக்கின்ற என்னுடைய தந்தையே என்று நாம் ஜெபிப்பதில்லை. மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற எங்களுடைய தந்தையே என்று நாம் ஜெபிக்கின்றோம். அப்படின்னாக்கா இந்த தான தர்மங்கள் செய்வது ஏதோ சும்மா இருக்கிறத தூக்கி எறியறதல்ல, ஏதோ வேண்ட வெறுப்பாடு உதவி செய்யறதல்ல. மாறாக இந்த தான தர்மங்கள் செய்வதன் வழியாக எல்லா மக்களும் இறைவனுடைய குழந்தைகள். இறைவன் என்னுடைய தந்தை, எங்களுடைய தந்தை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற அந்த உறவை ஏற்படுத்துவதற்காகத்தான் திருச்சபையானது இந்த தான தர்மங்கள் செய்யுங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. எனவே அந்த சகோதர மனப்பான்மை உணர்வு இல்லாமல் எல்லாரும் நம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற அந்த உணர்வு இல்லாமல் வெறுமன ஏதோ தான தர்மம் செய்கிறது, பிச்சை போடுறது, அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த தான தர்மங்கள் உதவிகள் செய்கின்ற வழியாக எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள், நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற அந்த மனப்பான்மை நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் திருச்சபையானது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மூன்றாவதாக ஜெபம். இன்றைக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகான ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஜெபம் என்பது என்ன? நம்ம எல்லாம் ஜெபிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம். விவிலியத்திலே நற்செய்தியிலே படிக்கின்றோம். இயேசு அந்த நிகழ்வை சொல்கின்றார். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஆலயத்திற்கு சென்றார்கள். எதுக்காக போனாங்க? ஜெபிப்பதற்காக போனாங்க. நம்ம எல்லாருமே ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலி என்றாலே, திருப்பலி தான் உயர்ந்த ஜெபம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு உயர்ந்த ஜெபம். ஜெபிப்பதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் நம்மை போலவே ஜெபிப்பதற்காக ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம், பரிசேயன் இறைவனிடத்தில் வந்து தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்கிறான். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் யோக்கியன், நான் பெரியவன், நான் கோயிலுக்கு அவ்வளோ செய்கிறேன், நான் அவ்வளோ தான தர்மம் செய்கிறேன், அவ்வளோ உண்ணான் நோன்பு இருக்கின்றேன். எனவே தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்கின்றான். எனவே அவனுடைய ஜெபம் ஏற்கப்படவில்லை. மாறாக ஆயக்காரனுடைய ஜெபம் ஏற்கப்படுகின்றது. காரணம், அவன் தன்னையே தாழ்த்தி இறைவன் முன்பாக தன்னை சரணாகதியாக்குகின்றான். இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றான். எனவேதான் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எனவே ஜெபம் என்று சொல்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வந்து நம்முடைய பெருமைகளை புகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, மாறாக நம்மையே முழுமையாக இறைவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்பது. அதுதான் ஜெபம்.
அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் 1000 பாட்டு பாடினாலும் சரி, நிறைய ஜெபம் சொன்னாலும் சரி, நிறைய நவநாட்கள் சொன்னாலும் சரி, ஆடி பாடி குதிச்சு என்ன செஞ்சாலுமே அந்த முழுமையான அர்ப்பணம் இல்லை என்றால், இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றபடி நம்முடைய எல்லாம் வெறும் பிதற்றலா, சும்மா அதிக வார்த்தைகள் சொல்லி பிதற்றாதீர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். மாறாக ஜெபம் என்பது இறைவனையும் நம்மையும் இணைக்கின்ற ஒரு கருவியாக மாற வேண்டும். எனவே ஜெபம் என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இறைவனோடு ஐக்கியமாகின்ற விதத்திலே நம்முடைய ஜெபங்கள் அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பொதுவாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது? நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், இந்த நவநாளெல்லாம் கலந்துக்கிறோம். பொதுவாக யோசித்து பார்த்தோமாக்க, ஆண்டவரே எனக்கு வயிற்று வலி சரியாகணும், ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும், எல்லாமே எனக்கு 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 என்று ஜெபிக்கின்றவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் அப்படி அல்ல. இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் என்னையும் மற்றவர்களையும் இணைத்து எல்லாருக்காகவும் ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கின்றது. எனவேதான் அவர் கடவுள் என்னுடைய தந்தையே என்று அழைக்கவில்லை, விண்ணகத்தில் இருக்கின்ற என்னுடைய தந்தையே என்று அழைக்கவில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியரும், எங்களை சோதனையிலிருந்து விடுவித்தருளும். எல்லாத்தையும் இணைத்து எல்லாருக்காகவும், அந்த எல்லாரும் இணைக்கின்றதில் அந்த தனிப்பட்ட மனிதனும் இருக்கின்றார். எனவே எல்லாருக்காகவும் ஜெபிக்கின்ற ஜெபமாக மாற வேண்டும். தனிப்பட்ட முறையில் நமக்காக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது மற்றவர்கள் நமக்காகவும் ஜெபிப்பார்கள். எனவே தான் சொல்லுவாங்க, இன்டர்செசரி பிரேயர், மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் மிகவும் இறைவன் விரும்புகின்ற ஜெபமாக இருக்கின்றது. அது இறைவனால் கேட்கப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஜெபமாக இருக்கின்றது. எனவே இந்த பரிந்துரை ஜெபம் என்பது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்தது. எனவே நமக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக, ஏன்னா நமக்கு நிறைய தேவையெல்லாம் இருக்குது, நமக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒன்றை உணர வேண்டும், மற்றவர்கள் நமக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அது ரொம்ப பவர்ஃபுல் பிரேயர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இயேசு அந்த ஜெபத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே ஜெபம் சக்தி வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம்